كافرون فقال الكافرون هذا شيء عجيب أإذا متنا وكنا ترابا ذلك رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاءهم فهم السلام عليكم ورحمة الله وبركاته. இந்திய தௌஹீத் ஜமாத் வடசென்னை மாவட்டம் புளியந்தோப்பு கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்துள்ள பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த ஜமாத்தை சேர்ந்த சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் மற்றும் இந்த முகநாவாசிகளாகிய பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகுமாக. இந்த பொதுக்கூட்டத்தின் முதல் பேச்சாளராக சகோதரர் ஹாஜா அவர்களை மரண சிந்தனை என்ற தலைப்பில் பேசுமாறு அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا عبده ورسوله أما بعد. اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அவர்களையும் நிகழ்வுள்ளா பேரங்களுடைய ஒருவனாகி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் மதிப்பிற்கும் ஏழை என்று பதவியாளர்களே, இந்த சிறப்பிற்குரிய மார்க்க விளக்க பொதுக்கூட்டத்திலே உங்கள் முன்னிலையில் எனக்கு உரையாடலுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட தலைப்பு மரண சிந்தனையுள்ள தலைப்பை கொடுக்கப்படும். இந்த உலகத்திலே மனிதனாக வாழக்கூடிய நாம் நம்முடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு விதமான சிந்தனையை சிந்திக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறோம். நம்முடைய மாணவ பருவத்திலே நம்முடைய கல்விக்கூடத்தில் எவ்வாறு முதலாவது மாணவனாக வாழ வேண்டும் என்று சொல்லி அதற்கு என்ன ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்கக்கூடிய மாணவராக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை பருவத்தை எவ்வாறு வியாபாரத்தில் முன்னோடியாக செய்ய வேண்டும், எவ்வாறு முன்னேற வேண்டும் என்று அதனை சிந்திக்கக்கூடிய வியாபாரியாக இருக்கிறோம். இவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு விதமான சிந்தனையை சிந்திக்கக்கூடிய மனிதன் தன்னுடைய மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த வாழ்வை பற்றி, தன்னுடைய மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த கோடான நாட்கள் நிரந்தரமான அந்த வாழ்நாளை பற்றி சிந்திக்காமல் இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அந்த சிந்தனை மட்டும் ஒரு மனிதனுக்கு பிறந்து விட்டதானால், அந்த சிந்தனை மட்டும் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அவன் மிகச் சிறந்த வணக்க வழிபாடு செய்யக்கூடிய மனிதனாக, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றக்கூடியதாக, மிக பிரம்மாண்டமான தர்மத்தினராக மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். உதாரணத்துக்கு சொல்லலாம், சஹாபாக்கள் எல்லாம் அழகாக எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அவர்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் எப்படி இருந்தாங்க,
அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த பிறகு அவருடைய வாழ்க்கை எவ்வாறு அமைந்தது என்பதை பற்றி சற்று பேசி பார்த்தோமே. ஆனால் அவர்கள் இஸ்லாத்திற்கு முன்னாடி இருந்ததற்கு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற பிறகு இருந்ததற்கும் அதிகமான வித்தியாசம். அவருடைய வியாபாரம் எப்படி இருந்தது, அவர்களுடைய அன்றாட காலநிலைகள், அவர்கள் ஒவ்வொரு வேலையும் எவ்வாறு அவர்கள் இருந்தார் என்று சற்று போட்டி பார்த்தால் அவருடைய வியாபாரம் மிகவும் கடுமையான முறையாக இருந்தது. எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்குல்ல, அந்த கல்லெல்லாம் போயிட்டு கொண்டு அவர்கள் வியாபாரம் செய்ய காணி போவாங்க. அவங்க கிட்ட காய்கறியோ அல்லது ஆடை மாலை கோழி வச்சுட்டு பக்கத்துல கல்லெல்லாம் வச்சுப்பாங்க. வச்சுக்கிட்டாங்க சந்தையில யாரெல்லாம் ரேட்ல போனாங்களோ அவங்க பார்த்து அந்த கல்லை எறிவாங்க. இப்போ சஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னாடி அந்த கல்லை வந்து எறிவாங்க. இந்த கல் எந்த மனுஷனால இருந்ததோ அந்த மனிதன் கண்டிப்பாக சஹாபாக்களிடத்திலே வியாபாரம் செய்தாக வேண்டும். அந்த அளவுக்கு கடுமையான வியாபாரம் செய்வாங்க. அவருக்கு மனசே இருக்காது, சும்மா வந்திருக்கான், சும்மா காட்ட வந்திருக்கான், அந்த மனுஷனையும் வலுப்படுத்தி வியாபாரம் செய்ய வைப்பாங்க. அந்த மாதிரி கடுமையான வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரியாக இருந்தாங்க இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னாடி. அவர்கள் அன்றாட நாட்கள் என்பது அவர்கள் தெளிவாக இருந்ததை விட அதிகமான நேரம் மறுபடியும் இருப்பாங்க. அல்லாஹ் என்ன பண்றா, திருமண சுவாமத்தை கேட்டா எடுத்தவங்க அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்த பற்றி எடுத்தவங்க அல்லாஹ் மறுபடியும் அகனாமாக்க பற்றி அல்லாஹ் சொல்றான். அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த பிறகு யாரையும் ஆமனும் நம்பிக்கை கொண்ட விசுவாசியே கட்டளை நீங்கள் தொழிற்சாலையில் இருந்தாலும் அர்த்தம் சொல்லலாமா, நீங்கள் போதையாக இருக்கும்போது நீ குடிச்சிருக்கியா, நீ சமையல் போட்டிருக்கியா, என்ன பண்ணாது தண்ணி வாயின் பக்கம் தொழிற்சாலையே அதில் எந்த தொழிற்சாலை பணியாற்றப்பட்டிருக்காது அத்தா எழுதலுக்கும் என்றால் தகவலமோ தப்பாவிட நீ சொல்லக்கூடிய ஒரு செய்தி இருக்கு, நீ சொல்லக்கூடிய விஷயம் உனக்கு வேண்டும் வரைக்கும் நீ தொழிலுக்காக வேண்டி தள்ளுவாயின் பக்கம் எழுதாத சொல்லி அல்லாஹ்வுக்கு 10 சொல்றா. இந்த வசனம் கேளுங்க. Fatima Jewellers, Usman Road, MSC Boss Road, Iswatan High Road. MSC Boss Road, Uzainia Jewellers. தரமான தங்கநகைகள், புத்தப்புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு Uzainia Jewellers. Uzainia Jewellers 168 MSC Boss Road, சென்னை 79. நம்பிக்கையோடு பார்க்கும்போது வாழ்க்கை சுவாரஸ்யமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. அவரு பிஸியா வேலையை முடிச்சுட்டு வந்தாலும் திரும்ப பிஸி ஆயிடுவாரு. கிரேட் வெஞ்சர்ஸ்ல ஆன்லைன் ட்ரேட் பண்ணி தங்க வாங்கி சேமிக்கிறாரு. கிரேட் வெஞ்சர்ஸோட புரிய வைக்கும் தன்மை, கைட் பண்ற விதம், அணுகுமுறை எல்லாமே இன்வால்வ் ஆக வச்சது, சம்பாதிக்க வச்சது. நானும் இப்போ கிரேட் வெஞ்சர்ஸ்ல தங்க வாங்கி சேமிக்கிறேன். நாளைக்கு இவ பெரியவானா பல பிரச்சனையும் பெருசா நடந்துடக்கூடாதுல்ல. நம்பிக்கையான வாழ்க்கை. சமுதாயத்தின் உரிமை குரலாக மக்கள் ரிப்போர்ட், அதிரடி செய்திகள், ஆக்கப்பூர்வமான கட்டுரைகள், கலர் தொகுப்புகள், புலனாய்வு செய்திகள், சமுதாய செய்திகள், உலக செய்திகள், இதுவரை இல்லாத புது மாதிரியாக ஓர் யுக புரட்சியாக மக்கள் ரிப்போர்ட் இந்திய தௌஹீத் ஜமாத்தின் உரிமை குரலாக, முஸ்லிம்களின் உன்னத குரலாக மக்கள் ரிப்போர்ட் வாரந்தோறும் வாங்க தவறாதீர்கள். மக்கள் ரிப்போர்ட், மக்கள் ரிப்போர்ட் வாசிக்க தவறாதீர்கள். மற்ற நேரத்துல நீ குடிச்சிட்டு மற்ற நேரத்துல நீ எப்படியா இருந்துக்க தொழிலுக்கு தொழிலுக்கு வரும்போது நீ வேலையா இருக்கக்கூடாது. அது எது வரைக்கும் நீ சொல்லக்கூடிய நாட்டு உனக்கு இறங்குற வரைக்கும், நீ சொல்லக்கூடிய விஷயம் உனக்கு இறங்குற வரைக்கும் நீ பள்ளிவாயில் பக்கம் நெருங்கிற சொல்லி அல்லாஹ்வுக்கு 10 சொல்றா. 4வது அத்தியாயத்துல 43 வசனத்தை இருக்கான். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றா, யாரும் ஆகணும் நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளே, இந்த கமலை மனுஷன் அன்சாரி அசோகம் போதத்திற்கு வேலை இருக்க வேலை, இந்த மது சூது குளிகளுக்கான அம்மகள்
பலிபீடங்கள் இதெல்லாம் விதிசரி அறிவிக்கத்தக்க செய்யத்தான் மின் அமலை செய்தாரி செய்யத்தான் படிப்படிமாகவும் அதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்கிறேன் யாருக்கும் சுற்றுவான் நீங்கள் வெற்றி அடையக்கூடும் என்று சொல்லி அல்லாஹ் வசனம் பேசலாம். முதலாவது எப்படி இருந்தாங்க? நாமளும் தேர்தலை சொல்லி பேசுவோம். நம்மளுடைய பெரியவர் எங்க ஆப்பானா இந்த தேர்தலை கவுன்சிலர், எங்க வீட்டுல 4 தேர்வு நிற்குது, எங்க மாமாவுக்கு ஈஸியா ரோட்ல 4 மங்களா இருக்கு, எங்க மச்சாருக்கு கூட்டு கொண்டு 2 லான்ஸ் சொல்லி நம்ம இப்படியெல்லாம் பேசலாம். நம்ம வீட்டுல இப்படியே தெளிவோடு பேசுவாங்க. என் மகன் கத்தாறு இருந்து 4 10 மணி வச்சிருக்கா, எங்க வீட்டுக்காரு கோயிலிருந்து இருக்கு 10% சொல்லி நம்முடைய மக்கள் இவ்வாறெல்லாம் பெரிய பேசுவாங்க. ஆனால் சகாபாக்கள் இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னாடி எப்படி சொல்லுவாங்க? ஒரு ஆள் சொல்லுவாரு, இந்த ஆளுக்கு தெரியுமா இந்த பேரல், இந்த பேரல் முழுக்க 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச பழைய சரக்கு, ஒரு பெரிய ஆளுப்பா அப்படி சொல்லுவார். உடனே முன்னாடி அவருடைய பேச்சு வெப்பமாக சொல்லுவாரு, இவ்வளவு 2 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச சரக்கு 2 பேரல் வச்சிருக்காரு, அந்த ஆளு 10 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச சரக்கு 15 பேரல் வச்சிருக்காரு, இவரோட அவர் பெரிய ஆளுப்பா அப்படின்னு பேரு. மதுரை வைத்து பெருமை வைத்த சமுதாயம், மதுரை வைத்து பெருமை வைத்த சமுதாயம் அல்லாஹ் ஒரு வசனம் பேசினார். யாரும் ஆமரும் நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளே, இன்னமே சந்திரர்கள் மயிற்சியர் அன்சாரி அஜ்லாம் மது சூழி குடியேற்பதற்கான அன்புகள் இவையெல்லாம் விதி செய்யும். அறிவிக்கத்தக்க செயற்கா மின் அமலை சேர்க்காது சேர்க்கா பதிப்பெருமாறோ அதனை விட்டும் நீங்கள் கலந்து கொள்கிறேன். யாருக்கும் சுப்ரீம் நீங்கள் வெற்றி அடைய கூடும் என்று சொல்லி அல்லாஹ் ஒரு வசனம் கேட்கான். நீங்க வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கு. எப்போ நீங்க இந்த மதுவெல்லாம் புறக்கணிச்சீங்கன்னா, இந்த மதுவெல்லாம் நீங்க ஓரம் கட்டிட்டீங்கன்னா நீங்க வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கு. என்ன வெற்றி? இந்த சொல்றாங்க ஒலிம்பிக்ல இந்தியா தங்கப்பதக்க எழுந்திருச்சு, இது பெரிய வெற்றி தான், என் புள்ள எடுத்துதான், இது பெரிய வெற்றி தான் சொல்லி நம்ம மக்கள் பேசுறாங்க. உலகத்துல அந்த மாதிரி வெற்றியா? இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் அவருடைய மனசுக்கு பிறகு இருக்கிற வெற்றி என்ன வெற்றி? அந்த சோழம் அப்படிப்பட்ட வெற்றி உங்களுக்கு கிடைக்க கூடும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். சொன்ன உடனே இந்த வசனம் இறந்த உடனே என்ன பண்றாங்க? அவருடைய வரலாற்று ஆட்சியெல்லாம் பதிவு செய்யறாங்க. எந்த வெற்றிக்கா? மதினா சிட்டில 7 மதினா சிட்டில 7 பாயணும் சாடுறது எந்த அளவுக்கு பாயணும்? இந்த ஊட்டியை பார்த்து நம்ம ஊட்டிக்கு போனா கண்ணுக்கு எத்தனை வரைக்கும் பச்சை பச்சைன்னு பார்க்கலாம், கண்ணுக்கு எத்தனை வரைக்கும் மலையை பார்த்தா அல்லாவுடைய அந்த ஆற்றலை வல்லமையில யோசித்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு இயற்கையாக இருக்கும். அந்த மாதிரி பாறையக்காடு மதினாவை பொறுத்த மற்றும் கண்ணுக்கு எத்தனை வரைக்கும் காலநிலையை பார்க்கலாம். அந்த வெப்பத்தின் தாக்கத்தின் காரணமாக, அந்த வெப்பத்தின் சூட்டின் காரணமாக தண்ணீர் நிறைய இருக்கும், ஆனா கிட்டத்தட்ட தண்ணி கிடையாது. அந்த மாதிரி காலநிலையை பார்த்தா கண்ணுக்கு வரைக்கும் பாறைகளை பார்க்கலாம், புத்தகங்களை பார்க்கலாம், எந்த இடத்துல தண்ணியை பார்க்கலாம். தண்ணி பார்க்க முடியுமா? தண்ணியே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு அந்த பாறைகளை காட்சியில மது 6000 ஓடியது இருக்கு. மது 6000 ஓடியது. என்ன காரணம்? அதான் சொல்றாங்க, அல்லக்கும் சுப்ரீம் நீங்கள் வெற்றி அடைய சொல்லி அல்லாஹ் அந்த ஒரு வசனத்தில் இருக்குன்னா, அந்த வசனம் இருக்கணும். இந்த உலகத்திலே வாழ்க்கை பேசுகிறதா? இந்த உலகத்திலே வாழ்க்கை பிரம்மாண்டம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனசுக்கு பிறகு எனக்கு கிடைக்கின்ற வாழ்க்கை, அந்த வாழ்க்கைதான் மிக பிரம்மாண்டமான வாழ்க்கை என்று அவர்கள் நினைப்பதுதான் காரணம். இந்த மாதிரி சகாபாக்கள் உஸ்மான் மன்னரை பார்த்தாங்கன்னா அவருடைய தாடிகள் நிறைய வரைக்கும் அழுவாங்க, நனைஞ்சிருமா தாடி. அந்த அளவுக்கு கண்ணீர் அந்த நீர் இருக்கு, அந்த நீர்லாம் போய் தாடியை நினைச்சிருந்தான். அந்த அளவுக்கு மன்னரை பற்றி நினைவு கூறுகிறாங்க. பதினேழாயிரம் அவர்கள் அதிகமாக மரணத்தை பற்றி நினைவூட்டக்கூடியதாக ஒரு தீய மனத்தை நடந்துட்டா அவருக்கு எவ்வளவெல்லாம் அவருக்கு அந்த தண்டனை வழங்கப்படும், அவருடைய ரூஹு அவருடைய உயிரை சேர்க்கும் போது அவனுக்கு எந்த அளவுக்கு கடினமான வேலை அளிக்கப்படும் என்று சொல்லி நபிகள் நாயகம் அவர்கள் அதிகமாக அவரை பற்றி நினைவு கூறக்கூடியவர்கள். சொல்றாங்க மனுஷன் இறந்துட்டான்,
அந்த மனுஷன் தீய மனுஷன் இந்த உலகத்தை வாழும்போது விபச்சாரம் அமைப்பு வட்டி என்று சொல்லி ஒரு நல்ல வாழ்க்கை கிடையாது. அனைத்து தீவிரவாதத்துக்கும் அவர் தான் கைடு. அவரை யாரு அகராஜ். அந்த அளவுக்கு மதுவா இந்த ஆளு, வட்டியா இந்த ஆளு சொல்லி அனைத்து தீய பழக்கத்தில் முழு வடிவனாக ஒரு மனிதன் தீய மனிதன். அந்த மனசை இருந்த பற்றி அது இருக்கிற மனசுனா அவருடைய ரூபை கருத்தாங்க. சரியா? கருதான மனசு எடுத்தாங்க, பார்த்ததே பயம் வந்துடும். அந்த மாதிரி கண்ணதே மனசு பார்த்தது பயம் தூக்குது. அந்த மாதிரி பயம் கொடுத்து வந்தாதான் அந்த மனசு இருப்பாங்க. வந்து அந்த ரூபை பார்த்து இந்த மனிதன் அல்லாவுடைய அதிருப்தினாலும் அல்லாவுடைய கோபத்தினாலும் இந்த உடலை விட்டு நீ திரும்புவாங்க சொல்லி அந்த மனிதத்தில் கோரப்படும். அப்போ அந்த மனுஷன் சொல்லுவானா, இல்லைங்க பார்த்துன்னா நான் ஒண்ணு செய்யுங்க என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லி ஆயிரத்துல மனசு ஆயிரத்துல சொல்லலாம். நான் ஒண்ணுமே செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவானா. இனி நாங்க கூட பாக்குறோம் இந்த சின்ன பசங்க இந்த பழக்கம் என்ன சொல்லுது, சின்ன பொருள் ஆரோக்கியா வந்து நம்ம சொல்லு சின்ன பேரை பார்த்து கேளுங்க, ஏன் தான் படிச்ச மார்க்கு கம்மியா வாங்கிட்டேன். உடனே ஒரு சொல்லுவார், என்னன்னு நான் நல்லாதான் பாட்டிருக்கேன், பாதியார் தான் இந்த மார்க்கு கம்மி போயிட்டாரு, நான் ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சி பார்க்கணும். இந்த மாதிரி சின்ன பொருளிலிருந்து வரக்கூடிய அந்த செயல்பாடுகள் எல்லாம் தெரிஞ்ச மனசுல சொல்லணும். அப்பா நான் ஒண்ணு செய்யணும் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லலாம். சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய மலக்கிருக்காங்க சொல்லுவாங்க, எல்லாம் தெரியுதா, இன்னல்லாஹ் அலீமுன் பிமா குன்தும் தஅமலூன், நிச்சயமாக அல்லாஹ் மிக அறிஞன், நீங்க அறிய மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய மலக்கிரம் சொல்லுவாங்க. சொன்ன உடனே அந்த மனுஷன் சொல்லுவாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுங்கல, இன்னும் கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுங்க, என் செல்வத்தை என் சொத்தை எல்லாம் விட்டு அல்லாஹ்வுடைய பாதையை என்ன பண்றேன், வீட்டுல ஒரு தந்தை விட்டு பார்த்து வச்சிருக்கேன், எல்லாத்தையும் விட்டு அல்லாஹ்வுடைய பாதையை என்ன பண்ணுறேன், இங்க இருக்கக்கூடிய பேங்கையெல்லாம் போட்டு வச்சா ஐடி இன்கம் டாக்ஸ் வந்து ரைடு பண்றான், அதனால சுத்தம் இருக்கக்கூடிய சுரிஸ் பேங்க்ல போட்டு வச்சிருக்கேன், எல்லாத்தையும் எல்லாத்தையும் அந்த காசெல்லாம் எடுத்து அல்லாஹ்வுடைய பாதையை கண்டம் பண்ணிடுறேன், நீங்க கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி மனுஷன் என்ன போனா அந்த நேரத்தை அவகாசம் கேட்பானா. அது மட்டும் இல்லாம பாவத்துக்கு சொல்லுவாங்க, எப்படி கேட்கானே எத்தனை அல்ல அல்லத்துல நபி அனுப்புறான். ஒரு நபியா, ஒரு நபிக்கு இரண்டு நபி, யாரு மூசா அனுப்புறான். Fatima Jewelers, Usman Road, MSC Boss Road, Prisracam High Road. MSC Boss Road, Uzainia Jewelers, தரமான தங்க நகைகள், புத்தப்புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு Uzainia Jewelers. Uzainia Jewelers 168 MSC Boss Road, சென்னை 79. என் பாப்பாவுக்கு உடம்பே சரியில்லை, என்னாச்சு தலைவலி வந்துட்டா மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்து கால்வலிக்கு மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமே இல்லை, இனி வராது. யுனானி மருத்துவமா நோயையும் குணப்படுத்த உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பட்டம், சென்னை. நம்பிக்கையோட பார்க்கும்போது வாழ்க்கை சுவாரஸ்யமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. இதுக்கு காரணம் கிரேட் வெஞ்சர்ஸ் தான். நாங்க கிரேட் வெஞ்சர்ஸ்ல தங்கம் வாங்கி சேமிக்கிறோம். நாளைக்கு இவ பெரியவானா பண பிரச்சனையும் பெருசா வளர்ந்துடக்கூடாதுல்ல. கிரேட் வெஞ்சர்ஸ், நல்ல முதலீடு, நம்பிக்கையான வாழ்க்கை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். والقرآن المجيد بل عجبوا أن جاءهم منذر منهم
மூசா சொல்றாங்க எல்லா இடத்துல ரப்பி எல்லாம் வகுலூர் அபுதத்தமின் இசானி என் நாவில் இருக்கக்கூடிய முடிச்சு அழித்து விடு அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம்? மூசா கொஞ்சம் சிக்குவான். அதனால சொல்றாங்க அல்லாஹ் இடத்துல என் வாய் கொஞ்சம் சிக்கும், எனக்கு நீங்க என்ன பண்ணு, என் நாவில் இருக்கக்கூடிய முடிச்சு அழித்து விடு. இது நான் சொல்லக்கூடிய அந்த சொல்லிருக்க வார்த்தைகள் அதையெல்லாம் எதிர்தரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி என் நாவில் இருக்கக்கூடிய முடிச்சை அழித்து விடுவீர்களா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறார். அது மட்டும் இல்லாம சொல்றாரு மூசா சொல்றாங்க என்னுடைய சகோதரர் இருக்காரு, என்னுடைய சித்தர்கள் மைண்ட் இருக்காரு, சினிமா படம் இருக்காரு, யாரு ஹாரூன் இருக்காரு, அவரையும் அனுப்பிச்சு என் கூட அவர் நல்லா அழகா பேசுவாரு, அவரையும் என் கூட நான் அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுக்கு கேட்கும் பொழுது ஹாரூனையும் அழைச்சிட்டு போ, ஹாரூன் நபி என்ற பட்டத்தை அவருக்கு கொடுத்தேன், அவரும் நபியா இருக்காரு, அவரையும் சேர்த்து அழைச்சிட்டு சொல்லி அல்லாஹ் ஃபிரௌனுக்கு மட்டும் 2 நபி அனுப்பினான் சொல்றாங்க. ஏவலுக்கு சொல்றாங்க, சத்தியத்தை சொல்றாங்க. சொல்லும் பொழுது சிவன் சொல்றான் பெருமடிக்கா என்ன பெருமடிக்கா ஆனா ரொம்ப ஆளா நான் இந்த உலகத்தை ரச்சன அப்படின்னு சொல்லி பெருமடிக்கிறான் சொல்றாங்க. வணக்கத்துக்கு அல்லாஹ் தவிர யாருமே கிடையாது அதை விளங்கிக்க சொல்லி பல பேர் சொல்றாங்க. அது சொல்லும்போது சிவன் பண்றான், உனக்கே சரியா காசு தெரியாது, யாரை பார்த்து மூசா கிட்ட பார்த்து சிவன் சொல்றான், உங்களுக்கே சரியா காசு தெரியாது, உங்களுக்கே சிக்குவாயி நீங்க அல்லாஹ் இருக்கிறா, நீ ஏற்கனவே ஒரு ஆளை அழைத்து போட்டு கொண்டு போட்டு ஏற்கனவே நீ மூசா சாமி அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னாடி அவங்க தமிழ்நாடு மக்களுக்கு சின்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்காக ஒரு மனுஷனை ஒரு குத்து போடுறாரு, அந்த மனுஷன் செத்துறாரு, ஒரே பதக்கத்தை மாட்டுறாரு, மூசா சாமி ஓட விட்டு நான் யாரோ போயிடுறாரு. இதை நல்லா தெரியும், அந்த இடத்தை சுத்தி காட்டலாம். ஏற்கனவே ஒரு ஆளை கொண்டு போட்டு ஏற்கனவே ஆளே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நீ அல்லாவுடைய தூரா, அல்லாவுடைய தூரம் தெரியப்பா, உனக்கு எங்கப்பா கையில தண்டை காப்பு, உனக்கு தண்டை காப்பு எங்க அல்லாவுடைய தூரம் சொல்லி உனக்கு எங்க வெற்றியாளர் என்று சொல்லி அந்த இடத்துல சேவை செய்யலாம். இதை மிகவும் கடுமையான முறையில சேவை செய்யலாம். அப்படி சேவை செய்த சிறுவனும் பல விதங்கள் ஏறத்தோட்டு சொல்லி அதை புறம் தள்ளி இருந்த சிறுவனு என்னாவது மூசாக்கான சமுதாயம் அவர்கள் அனைத்து மக்களையும் கைப்பற்றி கொண்டு கொண்டிருக்கும் போது அந்த கடல் 2ஆ பிரிஞ்சு போன சமையலா தெரியும். அப்படி அந்த கடல் இல்லாத போது நடுவில் பின்னாடி சிறுவனா வந்து கிட்ட மாட்டிக்கிறான். நாட்டின உடனே என்ன பண்றான், ஆந்திரத்தி பனீஸ்வராயில் பனீஸ்வரர் சமுதாயத்து இந்த சமுதாய மக்கள் யாரை ஈமான் கொண்டாரோ அப்படிப்பட்ட இளைஞரை நான் ஈமான் கொண்டு பல முஸ்லிமின் நான் முஸ்லிம் ஒருத்தன் தான் என்னை வித்திரிகள் சொல்லி அந்த அவனுடைய சாதனை நேரம் அவனை உயிர் கிடைக்கக்கூடிய அந்த கைவாயிலே என்ன பண்றான், கையத்துக்கு எல்லாம் இருக்கு ஆந்திரத்தி பனீஸ்வராவில் நான் பனீஸ்வரர் சமுதாயம் இருக்காங்க, மூசாசம் சமுதாயம் பனீஸ்வரர் சமுதாயம் அந்த சமுதாயத்தில் பார்த்து ஆந்திரத்தி பனீஸ்வராவில் இந்த பனி இஸ்ராயல் சமுதாயத்தில் எந்த இறைவனை நம்பிக்கை கொண்டாரோ அப்படிப்பட்ட அந்த இறைவனை நம்பிக்கை கொண்டு ஆனால் மிகவும் முஸ்லீமில் நான் முஸ்லீமை ஏற்கனவே சொல்லி அந்த இடத்தை சிவன் சொன்னான். சொன்ன உடனே அல்லாஹ் ஏற்றுட்டாரா சொல்றா, உனக்கு மகனை கிட்ட நெருங்கிருச்சு, அதுக்காக இப்ப நீ ஈமான் சொல்ற, நானும் உனக்கு எத்தனை ஆயுதம் கொடுத்தோம், அப்பெல்லாம் நீ அகந்தை கொள்ள சூழ்நாயிருந்த, அப்பெல்லாம் நீ சத்தியத்தை மறுக்கக்கூடியதாக என்று சொல்லி முதலுக்கா மன்னிப்பு வாங்கப்படாது என்று சொல்லி அல்லாஹ்வுத்தாலா சொல்ல தெளிவா சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி மனசு என்ன பண்ணுவானா அந்த நேரத்தில் நீங்க கொஞ்ச நாள் இன்னும் 3 நேரம் இருக்கு அவரா சொல்லுவீங்க நான் அல்லாஹ்வை நான் நம்பிக்கை போட்டேன்னு சொல்லி மனுஷன் என்ன பண்ணுவான் அந்த நேரத்தில் கட்டுவான் போகணும். அப்போ அல்லாஹ்வுடைய மலக்குக்கான அவன் சொல்லுவான் ஐநா கொடுத்து இல்லா அல்லாஹ் என்று யார் யாரையெல்லாம் அழைச்சு எந்த காரணங்களா எனக்கு மொழியத்தை வந்து எனக்கு நான் அல்லாஹ் இடத்துல சிபாஸ் செய்வாரு, தாயவன் ராஜஸ்தான் இருக்கு அல்லாஹ் இடத்துல சிபாஸ் செய்வாரு, புத்தகத்தை தாயவன் சிபாஸ் செய்வாரு சொல்லி அவரை அல்லாஹ் தவிர்த்து நீ யாரையெல்லாம் கூப்பிட்டு என்றாங்களா ஐநமா கொஞ்சம் இல்லா அல்லாஹ் என்று யாரையே கூப்பிட்டு கொடுத்து அப்ப மனசு சொல்லுவானா எங்களுக்கு நாங்களே அநீதி ஏற்றுக் கொண்டோம், எங்களுக்கு நாங்களே அநீதி ஏற்றுக் கொண்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் எடுத்து கேட்பானா சொல்லுவோம். நாங்க எங்களை கண்ணை விட்டு நாங்க யாரெல்லாம் கூட்டமோ அவங்க எல்லாம் திரும்பி ஓடிட்டாங்க
அப்படி சொல்லி அந்த மனுஷன் சொல்லுவாங்க அல்லாஹ் சொல்றான் திருமதி குரான் இதெல்லாம் நமக்கு சொல்லி அல்லாஹ் திருமதி குரானை சொல்றான் ரசூலுல்லாஹ் அழகாக சொல்லி காட்டான். அதுக்கு பிறகு அந்த மனுஷனுடைய உயிர் கடுமையான முறையில மனுஷி இந்த சிங்க மனிதனுடைய அந்த ரூபம் பறிக்கப்படும் பொழுது மிகவும் கடுமையான முறையில பறிக்கப்படும். எப்படி அவனுடைய முகத்தை அடிச்சு அல்லாஹ்வுடைய அதிர்ச்சினாலும் அல்லாஹ்வுடைய கோபத்தினாலும் இந்த உரையை இருக்கிறார்கள் சொல்லி கடுமையான முறையில் அந்த ரூபம் பறிக்கப்படும். ரசூலுல்லாஹ் தப்சீர் பண்றாங்க. எந்த அளவுக்கு சொன்னா கம்பை இருக்கிற கம்பை ஆட இந்த சாக்குல இருக்க சாக்கு அது மேல கூடிய அந்த முடி எப்படி இருக்கும் ரொம்ப ஈஸியா இருக்கும். காஞ்சி இருக்கும்போது அது மேல இருக்கக்கூடிய முடிவை பெருசா ஈஸியா வந்துடும். அதே போல சமூகத்துல கடுமையான முறையில் இருக்கும். புடிச்சதை வலிக்கும் மிகவும் வேலையான முறையில அந்த மனிதனுடைய உயிர் பறிக்க அந்த மனிதனுடைய பேரை பற்றி சொல்லப்படும். சொன்ன கடுமையான ஒரு குருநாசம் மதிக்கிறது சொல்லி அந்த நேரத்தை சொல்லப்படும். அந்த சம்பவத்தை சொல்லிக்கிட்டே வராங்க. சொல்லிக்கிட்டே வந்தவொடனே அல்லாஹ்வுடைய திருமலை குரானிலிருந்து ஒரு வசனத்தை சொல்றாங்க. சமாளி அவனுக்காக வேண்டி அந்த வானத்தில் இருக்கக்கூடிய அந்த வானம் திறக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம எடுக்கிற ஜன்னத்தை அவர்கள் சுவரமும் நிறைய மாட்டார்கள். அத்தா எவ்வளவு இருக்கும் என்றால் எழுது தமிழ தமிழ் கியாக்கி நான் சொல்லலாம். அந்த திருமலை வசனத்தை எழுதி காட்டுறாங்க. ஊசியில சிந்துவாரம் இருக்கின்றது. அந்த சிந்துவாரத்திலே ஒட்டகம் இருக்கும். அவருக்காக எழுதி அந்த வானம் திறக்கிற மாட்டாது அவர் சோழத்தை உள்ளே நிறைய மாட்டாரு சொல்லி அல்லாஹ் எப்போ அந்த வசனத்தை சொல்றாங்க. காட்சி மாமா அதுக்கு என்னைக்காச்சா அந்த துவாரத்தை ஒட்டகம் வருமா கொஞ்சம் நூல் கடுமையாக இருந்தாலே அந்த துவாரத்தை நோயாது நாம் அதை பெருக்கி கட் பண்ணி அது உள்ள நுழைப்போம். அந்த மாதிரி கடுமையான முறையே அந்த நேரத்தில் அவருக்காக வேண்டி அந்த சுவரும் திறக்கப்பட மாட்டாது அந்த வாகனம் திறக்கப்பட மாட்டாது என்று சொல்லி கவிஞர் நாயகம் காலம் அந்த வசனத்தை ஒளி காட்டுறாங்க. அதுக்கு பிறகு அந்த தீய மனிதனுடைய உணவு அவருடைய உரையை எடுக்கப்படும். எடுத்து கொண்டு போய் மண்ணையில கொண்டு போய் போவதற்காக அனுப்புவாங்க. போகும்போது அந்த மனுஷன் பண்ணுவா கஷ்டமாக போகுவான். என்னை கொண்டு போய் வச்சாதீங்க, என்னை கொண்டு போய் வச்சுட்டீங்கன்னா எனக்கு கடுமையான வேதனை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனோட கஷ்டமா போகுவான், அழகுவான். அது நமக்கு கேட்டாரு. ஜீவனத்திற்கும் மனிதனத்திற்கும் தவிர மற்ற அனைத்து இனத்திலும் கேட்கும். கோழிக்கு கேட்கும், காக்காவுக்கு கேட்கும், புறாவுக்கு கேட்கும், எல்லா இடத்துக்கும் கேட்கும். மனிதனுக்கு மட்டும் கேட்கவே கேட்காது, ஜின்னுக்கும் கேட்காது. அந்த மாதிரி கடுமையான முறையில் அந்த மனிதன் அழுவான். அதுக்கு பிறகு உயிரை கொண்ட உரையை கொண்டு போய் மண்ணில் வைக்கப்படும். வெற்றி நாமெல்லாம் வந்துடும். வந்த பிறகு 2 மனசுமார்கள் வருவாங்க. வந்து கேட்பாங்க, மன்றம் கூக்கிறேன், உன்னுடைய ரத்தகன் யார், உன்னுடைய படத்தை இறைவன் யார் அப்படின்னு கேட்கப்படும். உன்னுடைய நாயகம் என்ன, உன்னுடைய நதி யார் அப்படின்னு கேட்கும்போது அந்த மனுஷன் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே சொல்லுவார். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களின் மேலான கருத்துகளையும் ஆலோசனைகளையும் விளம்பரங்களையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் 81 சென்னை 1